ஆப்ஷன் பார்க்கலாமா? புத்தமித்திரர் வந்து வீர சோழியம், அமிர்த சாகரனார் வந்து யாப்பருங்கலம், ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி, திருமூலர் வந்து திருமந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விக்டோரியா மெமோரியல் ஹால் வந்து கல்கத்தால வந்து யாரோட காலத்துல வந்து கட்டினது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து லார்ட் கர்சன் அவர்கள். அக்பர் ஷாவோட பீரியட்ல வந்து நடந்த ஒரு பொய்யான கொடுத்துருக்கல தவறான சம்பவம் நடந்த இன்சிடென்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. வந்து குஜராத்தை வந்து அவரோட எம்பையரோட சேர்த்துக்கிறது தான் தப்பு அப்படின்ற நாள்ல அதுதான். ஸோ அப்ப கரெக்டான நாள்ல என்னன்னு பார்த்தோம்னா குல்பர்காவை வந்து பீதார் அப்படின்னு சொல்லி கேபிட்டல்ல மாத்திருப்பாரு. தக்ஷின் பார்ட்டி அண்ட் ஃபாரின் பார்ட்டி விஷயமே அவங்களோட பிரச்சனையா இருக்கும். அவங்களோட இதுல வாராங்கல் வந்து 1424-25 வந்து கன்குயர் பண்ணியிருப்பாரு. மொஹஞ்சதாரோ வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து லர்கானா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல. சந்தானம் கமிட்டி வந்து ஆன்டி கரப்ஷன் பாடிஸ்க்காக எக்ஸ்டபிளிஷ் பண்ண அந்த கமிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து எந்த வருஷம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 1963. The Council of States is considered as a permanent house of the Parliament. The members of the Council of States are representative of the states, not the people. இது ரெண்டுமே உண்மைதான். பட் யாருக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2009 வந்து எதுக்காக எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக், கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். விச் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமை வந்து மைல்ஸ்டோன், பெஸ்ட் நோன் அப்படின்லாம் வந்து யூஎன்டிபிஆல சொல்லப்படுற அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கீம். இது வந்து 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 100 டே ஸ்கீம். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுல இது ஒரு மெஷர் கிடையாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்டால இந்த மெஷரை வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அப்போ கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதை மெஷர்ஸை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, பிரைஸ் கண்ட்ரோல். நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 24, 1991. The Royal Indian Navy mutiny broke out on 18 to 23 February 1946 at எப்போ அப்படின்னா எங்க வச்சு அப்படின்னா பாம்பேல.